எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. தோழமைகளுக்கு வணக்கம். நான் நகுலன். மனதை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம். மனம் என்பது பதிவுகளால் உண்டானது. சரி, இது எப்படி அப்படின்னு பார்ப்போம். ஒரு தூக்கணாங்குருவி கூட பார்த்துருக்கீங்களா? மரத்தில் அப்படியே கட்டி தொங்கும். அது தொங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வாயில் இருக்கும். பெரிய வாயில்னால் அது கூட்டுக்கு தகுந்த ஒரு வாயில் இருக்கும். அந்த வாயிலில் உள்ள போனால் இருக்காது. அங்கே வந்து முட்டைகளோ குஞ்சுகளோ இருக்காது. ஆனால் தனியாக ஒரு பொய்யான வாயில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த அந்த அதுக்குள்ளே போனால் தான் முட்டைகள்லாம் வச்சுருக்கோம். ஏன் அப்படின்னா பாம்புகள் இந்த மாதிரி இதெல்லாம் வந்துச்சுன்னா அந்த பொய் வாயில் போய் ஏமாந்து வந்துடுமா. இது அந்த உண்மையான வாயில் வந்து மறைச்சிருக்கும். அதுகளுக்கு குருவிகளுக்கு மட்டும்தான் தெரியும். அழகாக உள்ளே போய் முட்டை போட்டு வந்துடும். இப்போது எவ்வளோ அற்புதமாக அது பண்ணியிருக்கு பார்த்தீங்களா? சரி, இப்போ மேட்ருக்கு வரேன். என்ன அப்படின்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க. எல்லா தூக்கணாங்குருவி கூடும் அப்படி தான் இருக்கும். இப்போ போய் பார்த்தாலும் சேம் அதே மாதிரி தான் இருக்குது. 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி அந்த கூட்டை கட்டுச்சோ அதே மாதிரி இப்போயும் கட்டணும். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்தில் ஒரு 5-6 தலைமுறையாவது கடந்து போயிருக்கும் இல்லையா? 5 தலைமுறைக்கு அப்புறம் வர்ற அந்த குருவி கூட அதோட பாட்டனார் எப்படி ஒரு கூட்டை கட்டியிருந்ததோ அதே மாதிரி கட்டுது. எப்படி யோசிச்சு பாருங்கள். நமக்கு தான் வீடு கட்டுறதுக்கு கொத்தனார் தேவைப்படுறாரு இல்லையா? ஆனால் இதுவே அவங்களுக்கு எந்த கொத்தனார் வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு வந்து கட்டி கொடுத்தாங்க? அவங்களே கட்டுறாங்க. அந்த இன்ஜினியரிங் மூளை எங்கேருந்து வந்தது யோசிச்சு பாருங்கள். அந்த இன்ஜினியரிங் மூளை அவங்களோட பாட்டனார்ட்ட இருந்து இவங்களுக்கு கடத்திட்டு வந்தது இல்லையா? இதுவரைக்கும் இருக்கிற தூக்கணாங்குருவி கூடு சிட்டுக்குருவி கூடு மாதிரி கட்டுறது கிடையாது எந்த ஒரு கூடும். அது தூக்கணாங்குருவி கூட அவங்க பாட்டனை எப்படி கட்டினாங்களோ அதே மாதிரி தான் கட்டிக்கிட்டு வருது. அதோட இனப்பெருக்கம் காலம் வந்தோன்னா ஒரு கூடு கட்டணும்னு அதுக்கு தோணணுன்னா அதே மாதிரி இந்த களிமண்லாம் வச்சு வைக்கல்லாம் வச்சு அதே மாதிரி கட்டுது. இது வரைக்கும் அதே மாதிரி கட்டிட்டு வருது. அப்போ அது சின்ன குழந்தையிலேருந்து அந்த கூட்டில் இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் அந்த கூடை இப்படி தான் கட்டணும் அப்படின்னு அதுக்கு தெரியுமா? ஆனால் கட்டுது. இது எப்படி அப்படின்னா, உலகத்தில் பிறந்த எல்லா உயிர்களும் பதிவுகளோடு தான் பிறக்குது. பதிவுகள் அப்படின்னா அது சஞ்சிதம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது தாய் தந்தை பாட்டனார் முன்னோர்கள் இவங்ககிட்ட இருந்து வந்த பதிவுகள் நம்ம மூளைக்குள்ளே இருக்கு. அதுதான் சுபாவமாக மாறுது. சுபாவம். இப்போ வாத்து குஞ்சும் கோழி குஞ்சும் நடந்து போகுது. தண்ணியை பார்த்தோன்னா வாத்து குஞ்சு ஓடி போய் தண்ணியில் விழுந்துது. கோழி குஞ்சு மேய போயிடுது. ஏன் கோழி குஞ்சு தண்ணியில் விழுந்து வாத்து மாதிரி நீந்தலை அப்படின்னா, ஏன்னா அதுக்கு தெரியும் தான் கோழி. அந்த அறிவு எங்கேருந்து வந்தது? தண்ணியை பார்த்தோன்னா நம்ம போய் நீந்தணும் அப்படிங்கிற அந்த இயற்கையான உந்துதல் அந்த வாத்து குஞ்சுக்கு எப்படி வந்தது? ஆக பிறக்கும் எல்லா உயிர்களும் பதிவுகளோடு தான் பிறக்குது. இது சஞ்சீத பதிவுகள், கர்மா பதிவுகள், எப்படி வேணால் எடுத்துக்கலாம். பதிவுகளோடு பிறக்கிறோம். அப்போ மனம் பதிவுகளால் உருவாக்கப்படுகிறது. அந்த சுபாவம் அப்படிங்கிறது இயற்கையாகவே நம்ம முன்னோர்கிட்டருந்து கண்டிப்பாக கடத்தப்படுது. உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லுங்கள். நன்றி.